மன்றத்தினுடைய காமெடி ஜாம்பவானாக அமர்ந்திருக்கக்கூடிய ஆஹா ஆஹா என்ன சொல்றதுன்னு எனக்கும் கடைசி வரைக்கும் தெரியல. விட்டு அடுத்த பாயிண்ட்க்கு போ. இல்ல நடுவர் அவர்களே, உங்களை வர்ணிக்கணும்னு தமிழ்ல ஏதாவது ஒரு எழுத்து தேடுனேன், ஜென்மத்தும் கிடைக்காது, கிடைக்கல. ஏன்னா அழகே பொறாமைப்படக்கூடிய பேரழகு நான். சரல உங்களை பத்தி என்னடா சொல்றது அப்படின்னு நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இருந்தாலும் நான் விட மாட்டேன். ஏன்னா நீங்க இந்த மேடையினுடைய கதாநாயகன். அப்படி அடிக்கடி சொல்லுங்க, ஒரு ஆறுதலா இருக்கு. ஆமா. பார்ப்பதற்கு பொன் வண்டாய், பழகுவதற்கு கற்கண்டாய், நைஸ். எங்கள் அணிக்கு பூச்செண்டாய், எதிர் அணிக்கு அணுகுண்டாய், மொத்தத்தில் மரம் மண்டாய் அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களே. அது சொல்றது ஒரு குண்டாய். வந்ததுல இருந்து அந்த பக்கம் ஐயோ பாலா சூப்பர் கண்ணி பேச்சாளர், பாலா கண்ணி பேச்சாளர்னா பழனி கண்ணி போன பேச்சாளர். இல்ல பழனி பேசுவாரு, தாக்குவீங்க பாத்திருக்கேன். பாலா பேசுறதுக்கு பழனி தாக்குறீங்களே, அதான் முழிச்சு போயிருக்காரு. 3 பேரை பாத்தீங்கல்ல இந்த பக்கம், இந்த காமெடி மன்றத்துக்குன்னே 3 பேர். எவ்வளவு அழகா இந்த பண்பாடு தாங்க. அந்த ஒரு பண்டிகை அப்படின்னாலே அது பண்பாட்டை இன்னைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு பண்பாடா 3 பேருங்க. அதான் இவங்க அழகா வந்திருக்கா, நீ கொஞ்சம் அகலமா வந்திருக்கீங்க, அவ்வளவு. சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். அந்த மாதிரி 3 எதுக்கு வந்திருக்குன்னே தெரியல. ஆனா உண்மையிலேயே சொல்றேங்க, எங்க பழனி அண்ணன் மாதிரி ஒரு புத்திசாலி யாருமே கிடையாதுங்க. நான் எதிரணியாக இருந்தாலும் கூட என் கூட பிறந்த அண்ணனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். எங்க அண்ணன் அவ்வளவு ஒரு புத்திசாலி. இவ்வளவு சொல்லுவ புத்திசாலி, ஆனா புத்தி இல்லைன்னு அதானே. அப்படியே ஒரு புத்திசாலி எங்க அண்ணன், திறமசாலி எங்க அண்ணன். அது இந்த லாக்டவுன்ல உண்மையிலே எங்க அண்ணனுக்கு அதுக்கு முன்னாடியே அந்த தொப்பை இருக்கும். அண்ணன் வந்து ஆவடி வந்தாருன்னா வயிறு வந்து தாம்பரத்துல வந்து நிக்கும், அது முன்னாடி இருந்தது. பட் இந்த லாக்டவுன்ல எப்படியாவது குறைக்கணுமே அப்படின்னு சொல்லி முன்னுக்கு ஒருத்தன் டார்ச் அடிச்சிட்டு போய் தலிக்க தலிக்க வயிறு வருது தலிக்க விளக்கி விளக்கி அப்படி இந்த ஒரே ஒரு குறுக்கர் வரார் வலிவிடுங்கோ, ஒரே ஒரு குறுக்கர், அதே மாதிரி பழனி தொப்பை வருது வலிவிடுங்கோ அப்படின்ட்டு போற ஆளு எங்க அண்ணன். ஆனா இந்த கொரோனால குறைக்கணும்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் எல்லாம் பேசிட்டு வந்திருக்காருங்க. திரும்பி குறையவே இல்லைன்னு கடுப்புல போயிருக்காரு. டாக்டர் என்ன சொல்றீங்க, நீங்க சொன்ன மாதிரி டெய்லி நான் அல்வா சாப்பிட்டேன், வயிறு குறையவே இல்லை. டாக்டர் கடுப்பாயிட்டார். மூதேவி உன்னை அளவா சாப்பிட சொன்னேன். காது கேட்காத செவுட்டு மிஷின் எல்லாம் கொண்டு வந்து ஆப்போசிட்ல உட்கார வச்சுட்டு ஐயோ இவங்க பண்பாட கெடுத்துட்டாங்க, பகட்டுக்கு வாழ்றாங்க. என்ன பேச்சு பேசுறீங்க, மேக்கப் போடுறீங்க. நாங்க மேக்கப் போடலன்னா இந்த ஷோவை நீங்க பேக்கப் பண்ற மாதிரி வரும் தெரியுமா? என்னாலயும் மேக்கப் இல்லாம வந்து உட்கார முடியும்டா. யார் பாப்பா? விண்மீன் பாப்பியா நீனு? எனக்கு கேட்க முடியும். விண்மீன் தொலைக்காட்சி நேயர்களுக்காக தான் நிஷா அவ்வளவு அழகா வந்தேன். நானும் மேக்கப் போடாம இருக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கு சார். ஆனா ஒரு நாங்க உயிரோட இருக்கோம்ல, எதுக்கு சார் நாங்க மேக்கப்? நாங்க பேக்கப் இருக்குதா, நாங்க கெட்டப்பா இல்லைன்னா எங்க வீட்டுக்காரர் வேற யாரையாவது செட்டப் பண்ணிடுவாரோன்னு ஒரு பயம்தான்யா. இவ்வளவு மேக்கப் போட்டு நான் என்னை நயன்தாரான்னு எங்க வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஆஹா கிளம்பிருச்சியா. ஆனா உண்மையிலே சொல்றேங்க, நம்ம ஊர் திருவிழாக்கள் மாதிரி ஒரு உலகத்துல மிகப்பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாதுங்க. அதான் திருவிழாவே நீங்க சொன்ன எங்கேயும் நடக்கல. அப்படி இருந்தும் ஒரு திருவிழா வச்சு 2000 பேர் கூழ் ஊத்துனாங்க. ஆனா யாரும் சந்தோஷப்படல, ஆன்லைன்ல ஊத்திருக்கான் பூரா. எப்படி சந்தோஷப்படுறான்? அதனால எதுவுமே இப்ப பூரா ஆன்லைனா போயிடுச்சு. எனக்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல திருவிழா நடந்துச்சுல்ல, அப்படியே திருவிழால ஆடி பாடி ஓடி விளையாண்டுகிட்டு இருந்தேங்க. திருவிழா முடிஞ்ச உடனே எங்க வீட்டுல என்னைய பொண்ணு பார்க்கலாம் வந்தாங்க. ராஸ்கல்ஸ் இல்ல, என் ஆள் மட்டும் தான் வந்தார். ராஸ்கல் அவ்வளவுதான். எங்க மனசே வந்தாரு, சொல்லாம கொல்லாம வந்துட்டாரு. நாங்க ஒரு காதல் திருமணம், எல்லாருக்கும் தெரியும். என்ன எவ்வளவு கொடுமை நடந்திருக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள. சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்தாரு. நான் வாசல்ல நைட்டி போட்டு நின்னுட்டு இருந்தேன். பரவாயில்ல, நான் வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ள ஓடிட்டேன். அந்த ஆள் என்னை பார்த்துட்டு துக்கப்பட்டு வீட்டை விட்டே ஓடிட்டான். இந்த மாதிரி ஒரு காண்டாமிருகத்தை எவனுமே பார்த்தது இல்ல. ஆனாலும் எங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்க. இந்த திருவிழா முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சது யாருக்கும் தெரியல நடுவர்களே. நான் திருவிழால அந்த ஒரு பாவாடை தாவணி போட்டு அப்படி நான் நடந்ததை பார்த்துட்டு 45,000 பேர் பொண்ணு கேட்டு வந்தாங்க. நான் கூட ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிட்டேன்னு பார்த்தேன். 45,000 பேர். எங்க அப்பா டென்ஷன் ஆயிட்டாரு. டெய்லி ஒருத்தவங்க தான் எப்படி சார் அவரால் தாங்க முடியும்? வாசல்ல டூலெட் போர்டு போடுற மாதிரி எங்க அப்பா வீட்டு வாசல்ல என் பெண்ணிற்கு திருமணம் ஆகிவிட்டதுன்னு போர்டு போட்டு டேக் டைவர்ஷன் போட்டாரியா எங்க அப்பா. எல்லாம் ஒரு திருவிழானால வந்து. உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணே இல்லையா? நாங்க வந்து நியூ இயர் அன்னைக்கு சாமி கும்பிட்டு தான் ஆரம்பிக்கிறோம். இந்த வருஷமே பொய்யே சொல்லக்கூடாது ஆரம்பிக்கிறோம். ஆனா முதல் வார்த்தையை மனைவி சேலையை கட்டிட்டு எங்க எப்படி இருக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருது. அன்னைக்கு அந்த முடிவை எங்களால தைரியமா சொல்ல முடியல. பொய்ய அழகுதாங்க, அது பொண்டாட்டி கிட்ட சொல்லும் போது அழகா இருக்கணும். இந்த உலகத்திலேயே அதிகமான பொய் இருக்கிற 2 லெட்டர் என்ன தெரியுமா? ஒன்னு லீவ் லெட்டர், இன்னொன்னு லவ் லெட்டர். அதுலதான் நிறைய பொய் இருக்கும். நான் கல்யாணம் முடிஞ்சனே எங்க வீட்டுக்கார பார்த்து கேட்டேன், இது வரைக்கும் என்கிட்ட ஏதாவது பொய் சொல்லிருக்கீங்களான்னு. உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஒரு பொய்யை தவிர கருமாந்திரம் வேற பொய்யே சொன்னது இல்லைன்னு. இதுல எங்க பழனி என்ன வேற, அப்ப அன்னைக்கெல்லாம் முடி அப்படி இருந்துச்சு, இன்னைக்கு முடி இப்படி இருக்கு. எப்படி இருந்தா உனக்கு என்ன?
நீ ஒரு முளை பூ பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன். என்னைக்கு எங்க பழனி அண்ணே பூ வாங்கிட்டு போறாரோ பட்டிமன்றம் அன்னைக்கு பேசுறீங்க நம்ம இல்ல எல்லாம் பட்டிமன்றம் பேசுறீங்க அவங்க ஆதங்கத்தை பேசிட்டு போறீங்க. இல்ல நான் தெரியாம கேக்குறேன். என்னைக்கு எங்க பழனி அண்ணே வீட்டுக்கு பூ வாங்கிட்டு போறாருன்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அன்னைக்கு பூக்காரம்மா அழகா இருக்குன்னு அர்த்தம். அப்படியா? அன்னைக்கு பூ வாங்குற நீ எதுக்கு முடிய பத்தி பேசி? முடி எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? நாங்க சௌரியத்துக்கு வைக்கிறதுனால அதுக்கு பேரு சௌரிய முடினே வச்சோம். ஒரே பாயிண்ட் தான் முடிஞ்சு சத்து. அத்தை மக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன், அத்தனையும் மறந்து புட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே ஏன் அஞ்சுகமே உன்னை கொஞ்சனுமே அடிமெல்ல செய்தி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லை, அத்தை மக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன். நான் அழகா இருந்தா எங்க வீட்டுக்கார 1000 கவிதை படிப்பாரு. நடுவர் அவர்களே, பண்டிகை உறவுகளை மேம்படுத்தும். பண்டிகை மட்டும்தான் வாழ்க்கையில நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த அருமையான வாய்ப்பை அளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 6 பேருக்கும் பெரிய பாராட்டுகள். நிறைய தீபாவளியை ஒட்டியே சொன்னோம். தீபாவளினா எப்படி செய்கிறோம், என்ன செய்கிறோம். இப்போ பூரா ஆன்லைனில் தான் வாங்க பழகிட்டோம். இது பகட்டுக்காய் போச்சு. நல்லா போய் பார்த்து அப்படி சட்டை போட்டால் கூட நம்ம பண்பாடில் என்ன செய்வோம்னா இந்த முனையில் 2 மஞ்சள் வைப்போம். சில கஞ்ச புயலுக இந்த மஞ்சள் வைக்கிறதுக்கு சிரமப்பட்டு மஞ்சள் கலர்லேயே சட்டை எடுப்பாங்க. அதை நம்ம வெடி எதுக்காக வெடிக்கிறது? அந்த வெடி தொழிலாளர்கள் பிழைக்கின்றக்காக. சிலர் என்ன செய்கிறான், அதை கூட போட்டால் செலவுன்னு சொல்லி டேப்பில் பதிஞ்சு வச்சு வருஷம் போட்டு கேட்டுக்கிறேன். டப்பு 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 போது அமர்த்து இப்படி ஆளும் பார்த்துக்கணும். நீங்கள் கல்யாணத்துக்கு போட்டோ அனுப்புறீங்களே, யாராவது ஒரிஜினல் போட்டோ உங்களால் அனுப்ப முடியுமா? அவ்வளோதான், அன்னைக்கே முடிஞ்சு போயிடும். காமெடி மன்றத்தில் பேசுகிறது கஷ்டம் என்னன்னா, பட்டிமன்றம்னா அது வேறு மாதிரி இருக்கும். நாங்கள் தீர்ப்பு சொல்ல முடியாது. ஊரில் ஒரு ஆள் எந்திரிச்சு, ஏய் அறாவன் தீர்ப்பு சொல்ல எங்கள் ஊருக்கு வந்தது 43 வருஷமா எங்கள் ஊரில் பஞ்சாயத்தில் தான்டா சொல்லிட்டு இருக்காரு, அவரை கூப்பிடுக்கடா அப்படின்னு சொல்லி குட்டிமன்றத்தை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. எது பேசினாலும் கீழே இருந்து கவுண்ட் சொல்லிட்டே இருப்பாங்க. சொல்லும்போது நீதி செத்து போச்சு அப்படின்னு. அப்படியா, சொந்தக்காரன் சொல்லி விடுங்க அப்படின்னு. ஐயோ இது விளையாடுது அப்படின்னு. எத்தனை ஸ்கோர் அப்படின்றான். குழந்தைகளை வச்சு பேச ஒன்றுக்கு ஒன்று பதில். கிட்டத்தட்ட 1.25 வருஷம் அந்த நெருக்கடி, கொரோனா, கொஞ்சம் ஊனு பூச்சி. அவன் அசைவம் சாப்பிட்டா பரவாயில்ல, அசைகிறப்புறம் சாப்பிட்டு நம்மளை இந்த நிலைமை கொண்டு வந்து விழாவும் பண்டிகையும் சந்தோஷம். விழாவை பண்டிகையும் சந்தோஷமாக கொண்டாடணும். கொரோனாவில் ஒரு கல்யாணத்துக்கு லிமிட்டே வந்து 35 பேர் தான் வரணும் அப்படின்ட்டான். சட்டரை திறந்துக்கிட்டு அவன் மண்டபத்துக்கு வாங்க 29, 30, 35 சட்டரை முடிட்டா மாப்பிள்ளை வெளியே நின்றுக்கிட்டு இருக்கான். தாலி கட்டவனுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. சன்னல் வழியா பதறேன், ஹலோ நான் தாங்க வரணும், டைம் ஆச்சுங்க. சரி, அப்படியே அங்கே தாலி கட்ட போனால் கூட மண்டபத்தில் 35 பேர் நிற்கிறான். தாலி எடுத்துட்டு திரும்புகிறான், பூரா மாஸ்க் கொண்டு போய் மாமியார் இடத்துல கட்டியிருக்கான். இப்போ 3 மாதம் அந்த சம்பவம் நடந்து இப்படி கூத்துகளுக்கு இடையில் எங்களுக்கெல்லாம் சிரிக்கிற வாய்ப்பு. ஏன்னா உங்களை பார்த்து எங்களுக்கு ஒரு பயிற்சி. 1.25 வருஷம் வச்சு இந்த மைக்கு கிடச்சிருக்கு, விடுவோமா? வாங்குன்னு அடுத்ததுக்குலாம் 45 ஜோக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இந்த விழாக்களும் பண்டிகைகளும் இங்கிட்டு சொன்னாங்களே பகட்டிருக்கா பண்பாட்டிருக்கான்னு. பகட்டு இருக்குன்றது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதில் என்ன ஒரு விழாவை நீங்கள் ஆழமாக போனீங்கன்னா ஒரு அம்சம் இல்லாமல் இருக்காது. இப்போ எல்லாரும் சபரிமலைக்கு போகும்போது பாபரை கும்பிட்டுட்டு தான் ஐயப்பனே கும்பிட்றீங்க. என்ன அவங்களுக்குள்ள ஒரு நட்பு அப்படின்னா, பாபர் தான் நராசுனை கொண்ட முன்னாடி வெடி வெடித்து கொண்டாடுங்கன்னு சொல்லி ஐயப்பனுக்கு சொன்னது. அவங்க மாமை முறை மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு சகோதரத்தை பார்த்து ஒரு விழா. இப்போ பார்த்தேன் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு இஸ்லாமியர் பெண்ணு பின்னாடி 2 வீலரில் தான் குழந்தைக்கு, இஸ்லாமிய குழந்தைக்கு கிருஷ்ணர் வேடம் போட்டு அழகாக கூப்பிட்டு போகிற பார்த்துட்டு என் மனசு மகிழ்ச்சி. அப்போ அந்த விழாவுடைய நோக்கம் பாருங்க. அதே போல் ஒவ்வொரு தீபாவளிக்கும் ஒரு வெடியாவது ஒரு மனுஷன் வெடிக்கும்னு சொல்கிறது எதுக்காட்டினா, அந்த சிவகாசியில் இருக்கிற வெடி தொழிலாளர்களாக நீடிச்சு வாழணும், சந்தோஷமாக இருக்கணும். ஒவ்வொரு பொங்கலுக்கும் ஒரு கரும்பாவது சாப்பிடணும். எதுக்காக? அது ஒரு விஷயத்தை சொல்லாமல் பாருங்க, அந்த கரும்பு விவசாயிலாம் நலம் பெறணும். இப்படி ஒவ்வொரு விழாவும் கொண்டாடப்படுவது பண்பாட்டிற்காக மட்டுமே என்று சொல்லி விண்மீன் சேனல் நேயர்களுக்கு எங்களுடைய அன்பான தீபாவளி நல்வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லி அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.